10 வருஷம் கழிச்சு கேகேஆர் டீம் ஐபிஎல் கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்காங்க. கடைசியா வந்து 2014ல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024ல நேத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கோப்பையை வின் பண்ணாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க குணாமூர்த்தி. நேற்று கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு டீமுக்கும் வந்து அனல் பறக்கிற ஒரு போட்டி. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கேகேஆர் டீம் தான் வின் பண்ணுவாங்க எப்படியும் வந்து பார்த்தோன்னா. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் டீமில் அந்த அளவுக்கு பவுலிங் கிடையாது, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் கிடையாது. பட் ஆனால் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் டீம் முதல்ல வந்து பேட்டிங்கை வந்து தேர்வு செஞ்சாங்க. தேர்வு செஞ்சதால வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து இந்த வருஷம் எதுக்குடா இவருக்கு 24 கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. லீக் மேட்ச்ல அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததால. பட் ஆனால் நான் வந்து சிறப்பான நேரத்தில் எந்த நேரத்தில் எப்படி பவுல் பண்ணுமோ நான் அப்போ கண்டிப்பாக வந்து பவுலிங் போடுவேன் அப்படின்றத காமிச்சிருக்காரு மிச்சல் ஸ்டார்க். குறிப்பாக வந்து மிச்சல் ஸ்டார்க் பிளே ஆஃப்ல தரமான ஒரு பவுலிங்கை வந்து போட்டிருக்காரு. இப்போ இந்த குவாலிஃபயர் 1ல வந்து சிறப்பாக ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனல்லையும் 3 விக்கெட்டை வந்து 2 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. சிறப்பாக டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வந்து அருமையாக வந்து எடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இன்னொரு விக்கெட்டையும் வந்து எடுத்தார். பவர் பிளேலே எடுத்துட்டாரு. நேற்று எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து திணற அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேகேஆர் டீம் பேட்டிங்ல இறங்கினாங்க. இறங்கி என்ன ஒரு ஆட்டம்! சுனில் நரேன் ஒரே பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போட்டார், ஒரு 6 அடிச்சு. அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் ஐயரும் குர்பாஸும் வந்து அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மேட்சை வந்து 10 ஓவரில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. குறிப்பான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, உமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்ததுல அதுலேயும் இதே மாதிரி தான் 113 ரன் தான் வந்து அவங்களும் அடிப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்து கேப்டன் ஏதோ ஒரு அலெக்சியா ஹீலியோ யாரோ இருப்பாங்க. இங்கே வந்து ஆர்சிபியில் வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து கோப்பையை வின் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி 10.3 பால்லே வந்து வின் பண்ணியிருந்ததா வந்து குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் டீமுக்கு இது வந்து ஒரு 3வது கோப்பை. 4 முறை வந்து ஃபைனல் வந்திருக்காங்க. 2012ல் கம்பீர் தலைமையில் வந்து கோப்பையை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014லையும் கம்பீர் தலைமையில் கோப்பையை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021ல் சிஎஸ்கேக்கு எதிராக ஃபைனல் போனாங்க. பட் ஆனால் வந்து சிஎஸ்கே அப்போ கோப்பையை வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024ல் கம்பீரோட கோச்சி தலைமையில் ஃபைனல் வந்திருக்காங்க. ஃபைனல் வந்து கோப்பையும் வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு இந்த கோப்பையை வின் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக உருவெடுத்திருக்காங்க. சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் அதுக்கு அடுத்தபடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் டீம் இந்த வருஷம் ஐபிஎல்ல மொத்தம் எத்தனை மேட்ச் தோற்றுருக்காங்க தெரியுமா? மொத்தமே அவங்க தோற்றது 3 மேட்ச் தான். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. யார் யார் முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்லணும்னா, அந்த டீம்ல விளையாட எல்லாருமே முக்கியமான காரணம் தான் நான் சொல்லுவேன். கோப்பையை வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் டீம்ல இருக்க எல்லா பிளேயர்ஸும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஒருத்தவங்க அடிக்கல அப்படின்னா இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க. பவுலிங்ல ஒருத்தவங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னா இன்னொருத்தவங்க விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்ல வந்து பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி, நரேன் கலக்கினாங்க. பவுலிங்ல வந்து அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, மிச்சல் ஸ்டார்க்கு. பேட்டிங்ல வந்து குர்பாஸ், பிலிப் சால்ட், சுனில் நரேன், ஷேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இந்த டீம்ல வந்து எல்லா மேட்சுமே இருந்துட்டு இருந்ததால தான் இவங்க வந்து கோப்பையை வின் பண்ணாங்க. பட் ஆனால் எஸ்ஆர்ஹெச்ல அப்படி கிடையாது. ஒன்று ஓப்பனிங்ல வந்து அவங்க 2 பேர் அடிச்சாதான் உண்டு. மிடில் ஆர்டர்ல யாராவது ஒருத்தவங்க. நேற்று ஆனால் அதிகபட்சமாக அடிச்சதுன்னு வந்து பார்த்தா பேட் கமின்ஸ் மட்டும் தான் 24 ரன். மீதி எல்லாருமே சொற்ப ரன்கள்ல தான் அவுட் ஆகிட்டு போனாங்க. ஒரு 10 ரன் 9 ரன் அப்படின்ற நிலைமையில தான் வந்து எல்லாரும் அவுட் ஆகிட்டு போனாங்க. ஸோ பவுலிங்கும் ஒஸ்டா இருந்தது, பேட்டிங்கும் ஒஸ்டா இருந்தது. இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னா, பேட் கமின்ஸ் வந்து நேற்று வந்து எதிர்பார்த்தோம் கோப்பையை வந்து வின் பண்ணுவார். ஐபிஎல் 50 ஓவர் கோப்பையை வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஐபிஎல் டிராஃபியும் வின் பண்ண ஒரே கேப்டன் தலை தோனி தான். அந்த ரெக்கார்டை இவரும் வந்து வசப்படுத்துவார் அப்படின்னு வந்து நேற்று எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது நடக்கலை. ஒன்லி ஒன் தலை தோனி மட்டும்தான் இந்த மாதிரியான ரெக்கார்டை வந்து நிகழ்த்த முடியும் அப்படின்றது ரெக்கார்டு இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்ல யார் வந்து அதிக ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, விராட் கோலி 743 ரன். இந்த 743 ரன் அடிச்சது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எல்லாரும் வந்து டீம் கோஆப்ரேட் பண்ணணும். டீம்ல இருக்க எல்லாரும் கான்ட்ரிபியூஷன் பண்ணாதான் நீங்க ஐபிஎல் கோப்பையை வின் பண்ண முடியும். ஆரஞ்சு கேப் வின் பண்றது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அம்பத்தி ராயுடு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பர்பிள் கேப்பை வின் பண்ணது இந்த வருஷம் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹர்ஷல் பட்டேல் 24 விக்கெட்டோட பர்பிள் கேப்பை வின் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேலுக்காக பர்பிள் கேப்பை வின் பண்ணவர் டிவைன் பிராவோ 2 வாட்டி வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் வந்து அதிகம் பார்த்தோன்னா, புவனேஸ்வர் குமார் 2 வாட்டி வந்து பர்பிள் கேப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு கேப்ல அதிகமாக ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தா விராட் கோலி மட்டும்தான். விராட் கோலி மட்டும்தான் வந்து 943 ரன். ஒரு வாட்டி கடந்த வருஷமும் இந்த வருஷமும் தொடர்ந்து ஆரஞ்சு கேப் வாங்குறதும் விராட் கோலி தான்.
அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி டீமில் தான் அதிக முறை வந்து ஆரஞ்சு கேப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கேகேஆர் டீமோட சுனில் நரேன் தான். அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லா மேட்ச்லையுமே அவரோட ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ்ல இருக்கட்டும், டீம்ல ரன்ஸோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், விக்கெட் எடுக்கிற கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இவரோட பங்களிப்பு இல்லாமல் கேகேஆர் வெற்றி இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் 2012லையும் சரி, 2014லையும் சரி, இப்போ 2024லுமே சரி, இந்த 3 ஐபிஎல்லையுமே கேகேஆர் கோப்பையை வின் பண்ணாங்கல்ல, அப்போ வின் பண்ணும்போது எல்லாமே இவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. எல்லா வாட்டியுமே இவர் இந்த 3 வாட்டியுமே மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டை வாங்கியிருக்கிறாரு சுனில் நரேன். இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா 3 வாட்டியுமே கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 வாட்டியுமே வந்து சுனில் நரேனோட கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டு இருக்குது. இவர் ஆனால் இப்போ வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பில் விளையாடலை. கூப்பிட்டாங்க, பட் ஆனால் வந்து அதை நிராகரிச்சிட்டாரு சுனில் நரேன். ஏன்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஆனால் மிச்சர் ஷாக்கை வந்து 24 கோடிக்கு ஏன் எடுத்தாங்க அப்படின்னு வந்து நம்ம நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அது ஒர்த்து. ஆனால் நேற்று அவரோட பவுலிங்கை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒர்த்து. கண்டிப்பாக இந்த பிளே ஆஃபில் வந்து அவரோட விக்கெட்டை வந்து கண்டிப்பாக வந்து அவரோட திறமையை வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தார். விக்கெட்டும் வந்து விழுந்தது. 24 கோடி ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, ஒரு வழியாக வந்து ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, இதுக்கடுத்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டால் ஜியோ சினிமாவை தூக்கி ஓரம் போடுங்க. இப்போ வந்து ஹாட் ஸ்டார் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் தான் T20 வேர்ல்டு கப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா ஸ்குவாட் இருக்குல்ல, இந்த இந்தியன் டீமோட ஸ்குவாடில் இப்போது ஐபிஎல் ஃபைனல் விளையாடினாங்கல்ல, இதுவும் T20 தான், இப்போ வரப்போகிறது T20 வேர்ல்டு கப் தான். ஐபிஎல் ஃபைனல் விளையாடுங்க ஒரு இந்தியன் பிளேயர் கூட இந்த 11 பேர் கொண்ட ஸ்குவாடில் 15 பேர் கொண்ட ஸ்குவாடில் இல்லவே இல்லை அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எந்த ஒரு பிளேயருமே SRHலேருந்து சரி, கேகேஆர்லேயும் சரி, கேகேஆர்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் ரிசர்வ்டு பிளேயராக இருக்காரு, ரிங்கு சிங். ரிசர்வ்டு பிளேயர்னா இந்த 15 பேரில் யாராவது ஒரு 2 பேர் விளையாடலை, இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக மாற்று வீரராக இறக்கப்படுவார். பட் ஆனால் அந்த 15 பேரில் இருக்கவங்க தான் ஸ்குவாடில் எப்பயுமே இருப்பாங்க, மாற்றுறதுக்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இந்த பிளேயர் விளையாடுனா இந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரிங்கு சிங்க்கு வாய்ப்பே கிடைக்காது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேவலமாக இருக்குது. ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏதோ எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, 4 டீம் நான் சொல்லுவேன் யார் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்ட்டு. ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து. இந்த 4 டீம் தான். இந்தியாலாம் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. அவங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை. இப்படி ஒரு ஒஸ்டான டீமை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் அது மட்டும் இல்லாமல் மிச்சர் ஷாக் வந்து நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், லீக் மேட்ச்சில் அவர் பவுலிங் போட்டிருப்பாரு, டிஃப்ரென்ஸாக போட்டிருப்பாரு. யாருக்கரே அதிகமாக யூஸ் பண்ணி குத்தி குத்தி சும்மா போட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்போது குவாலிஃபயர் 1 செமி ஃபைனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் போட்ட பால் எல்லாமே அந்தளவுக்கு ஸ்விங்காகவும் நச்சுன்னு போட்டிருப்பார். அவரோட பழைய ஸ்டைலில் வேர்ல்டு கப்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னவோ கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் சம்பவம் இருக்குது, இந்தியாவுக்கு சம்பவம் இருக்குது. எல்லாருக்கும் நச்சுன்னு போட போகிறப்பல 2023 எப்படி 50 வேர்ல்டு கப்பை விட்டோமோ அதே போல் வந்து இது கிட்ட கூட போக மாட்டோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறையா காம்படிஷன் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா அமெரிக்கா கூட செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் முஸ்தபிர் ரஹ்மான் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் என்னென்ன சாதனைகள் நிகழப்போகுது அப்படின்னு தெரியல. பட் ஆனால் SRH டீம் வந்து இந்த வருஷம் தான் அவங்க ஐபிஎல் வரலாற்றிலே அதிகபட்ச ஸ்கோர் அடித்தாங்க, 287 ரன்னு. இந்த வருஷத்தில் ஒரு ஃபைனலில் லோவஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதும் இந்த SRH டீம் தான். ஐபிஎல் ஃபைனலில் இருக்கிற லோவஸ்ட் ஸ்கோரே வந்து பார்த்தோன்னா ரைசிங் புனே சூப்பர் கிங்ஸ் அடிச்சது தான் 127 ரன்னு. அதையும் விட கம்மியாக நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு SRH அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் வந்து நிற்க போகிறது கிடையாது. இது கண்டினியூ ஆகிட்டே போகும். இதுக்கு அடுத்து வந்து ஒரு வாரத்துலேயே வந்து வார்ம் அப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கடுத்து வேர்ல்டு கப்பும் ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக வந்து நம்ம மீண்டும் வந்து டெய்லியும் வந்து இணையலாம். மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.